இந்த நாள்ல நம்ம ஹீப்ரு வேர்டுக்கு நம்ம கத்துக்க போறோம். அந்த ஹீப்ரு வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாள் முழுவதும் பயன்படுத்த போற ஒரு வார்த்தை. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நாள் முழுவதும் எத பயன்படுத்துவீங்க? காலையில இப்ப நம்ம எல்லாரும் செய்ய போறோம் குட் மார்னிங். குட் மார்னிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, போகட்டோ. போகட்டோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா குட் மார்னிங். எரவ்டோ அப்படின்னா குட் ஆஃப்டர்நூன். லைலாட்டோ அப்படின்னா குட் நைட். சரியா? இந்த டே ஃபுல்லா நீங்க சொல்லலாம்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீப்ருல போகட்டோ அப்படின்னா குட் மார்னிங், ஆஃப்டர்நூனுக்கு வந்து எரவ்டோ, அண்ட் நைட்டுக்கு வந்து லைலாட்டோ. சரியா? இந்த லைலாட்டோ மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ஏன்னா அது லைலா யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற யாருமே இல்லை. இந்த லைலான்னா என்ன அர்த்தம்னு சொன்னா இரவு வணக்கம். சரியா? இரவு, நைட்டு, டார்க் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா டிலைலா அப்படின்னா டிஇ மட்டும் அதோட ஆட் பண்ணிங்களா. டிலைலா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த வார்த்தைக்குள்ள மீனிங் எப்படி கார் இருள்னு மாறிடும். இந்த டிலைலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த நேம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? டிலைலா ஞாபகம் இருக்கா? டிலைலா எங்க வருவாங்க? டிலைலா கொஞ்சம் மீட் எடுத்து சொல்லுங்க யாராவது. டிலைலா எங்க வருவாங்க? ஹலோ, சாம்சனை கவுத்துன அந்த அம்மா பேரு டிலைலா. சோ அந்த அம்மாவுடைய பேர் அந்த லைலா இருக்கு பாத்தீங்களா, இருள். டிலைலான்னா என்ன அர்த்தம்னு சொல்றாங்கன்னா ஹீப்ருல டார்க், அதாவது மிட் நைட் டார்க், அதாவது கார் இருள். தமிழ்ல சொல்ல பயங்கரமான இருள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஹீப்ரு வேர்ட்ல நம்ம நிறைய வார்த்தை படிக்கும்போது அதுல ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அந்த கனெக்டிவிட்டி அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் கூட நம்ம டீன்ஸ் யூத் சொல்லிக் கொடுக்கலாம். அந்த கனெக்டிவிட்டி ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்படி சொல்லிக் கொடுத்தோம்னா ஈஸியா இருக்கும் இந்த விஷயத்த. அது என்ன விஷயம் தெரியுமா சொல்ல போறேன். நம்ம எல்லாரும் நினைச்சலாம். போகட்டோ அப்படின்னா என்ன செய்தோம்? குட் மார்னிங். அதை டைப் பண்ணுவாங்க உங்களுக்கு. அந்த டிலைலாங்கிறது மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். அது வந்து என்னன்னா கார் இருள். கார் இருள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் லைஃபே வந்து இருட்டு தான். அது இருட்ட சாதாரண இருட்டு கிடையாது, டார்க் நைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம். இந்த மாதிரி ஒவ்வொரு நேமுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. சரியா? நம்ம அதனால அந்த வேதாகமத்துல நம்ம ஹீப்ரு ரொம்ப படிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. காரியம் நம்ம நிறைய வேர்ட்ஸ் தெரியாதனால அது ஆழமான அர்த்தம் தெரியாம போயிடும். அந்த டிலைலா யாரை கவுத்துனாங்கன்னு சொன்னீங்கன்னா சிம்சோன்ல சிம்சோன் அவனுடைய மீனிங், அவன் நேம்க்கு மீனிங் யாரா சொல்லுங்களேன். சிம்சோன் என்றால் என்ன? அவனுடைய பேர் ஹீப்ருல நம்ம நிறைய கேட்டிருப்போம். சிம்சோன் அவனுடைய மீனிங் யாராவது கேட்டது ஞாபகம் இருக்கா? யாராவது ஞாபகம் இருக்கா? ரியாக்ஷன்? ஓகே, சிம்சோன்னா என்ன அர்த்தம்னா சன்லைட். சன்லைட் அப்படின்னா அர்த்தம் சூரிய வெளிச்சம் போல பிரகாசிக்கிறவன். சூரிய வெளிச்சம் போல பிரகாசிக்கிறவர் என்று சொன்னா என்ன அர்த்தம்? அவன் லைஃப்ல இருளே கிடையாது. He is the one person anytime give light. நம்ம வீட்டுல கூட எல்லா பக்கமும் லைட் இருக்கும். ஆனா லைட் இல்லாத ஒரு சில இடம் பாத்தீங்கன்னா ஒரு மறைக்கப்பட்ட இடம், எங்கேயோ ஒரு இடத்துல மறைக்கப்பட்ட இடம் வந்து டார்க்கா இருக்கும். ஆனா இவன் லைஃப் அப்படின்னா சன்லைட். சன்னை யாரையும் மறைக்க முடியாது. அவ்வளோ பிரைட் சன்லைட் அப்படிங்கிறது அவனுடைய மீனிங். சாம்சங் அப்படின்னா சன்லைட். இவ்வளவு பிரைட்டா இருக்கிற மனுஷன் எனக்கு இந்த வெளிச்சம் லைட் வந்து வந்துச்சுன்னா இருள் போயிடும். அப்படிதானே? நார்மலா வந்து இது வந்து மேஜிக் கிடையாது. சயின்டிபிக்கா நம்ம லைட் போட்டு நம்ம டார்க் ரூம்ல போவோம். லைட் போட்ட உடனே லைட் எல்லாம் அப்படியே ஹிடன் ஆயிடணும், வெளிச்சம் வரணும். அதுதான் உண்மை. ஆனா இங்க நடந்தது என்ன தெரியுமா? நடந்தது என்னன்னா அந்த அம்மா டார்க்கு, பயங்கரமான டார்க்கு. அந்த அம்மா லைஃப்ல அவன் சாம்சங் லைஃப்ல இந்த அம்மா இன்டர்ஃபியர் ஆன உடனே எது அதிகரிச்சுக்கணும்? பிரைட் அதிகரிச்சுக்கணும். பிரைட் தான் இன்க்ரீஸ் ஆகி டார்க்க கவுத்திருக்கணுமே தவிர இந்த அம்மா அந்த டார்க்கு அவனை கவுத்துச்சு. காரணம் என்ன தெரியுமா? நிறைய உலகம் அப்படிதான், டார்க் நம்ம நேரத்துல கவுத்துது. சரியா? சன் போல வெளிச்சமா இருக்கிறதுக்கு நீங்களும் நானும், இந்த சாம்சங்கிறது அவனுக்கு மட்டும் நேம் இல்லை, உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்ட நேம் கூட அதே நேம் தான். சிம்சோன், சாம்சங், சன்லைட், நாட் சன்லைட். சரியா?
சன்லைட், சூரியனை போல அவன் பிரகாசிக்கக்கூடியவன். இருளுக்குல, பிச் டார்க்ல அப்படி போயிட்டான். காரணம் அவன் லைஃப் என்னாச்சு, ஆண்டவரை விட்டு தூரம் போறதுக்கு காரணமாச்சு. ஆண்டவரே, எங்க லைஃப்லயும் சுவாமி என்ன செய்யணும், சன்லைட் நாங்க வாழணும். சன்லைட் போல இல்ல, சன்லைட் போல வாழ்றதுக்கு எங்களை அழைச்சிருக்கீங்களே. அந்த சூரிய வெளிச்ச வாழ்க்கையில எந்த இருளும் எங்களை கவர் பண்ணிடக்கூடாது. இருளை சூரியன் என்ன செய்யணும், போக்கணும், அந்த ஒளி போக்கணும். நம்மளதான் லைட், யுவர் த லைட்டுங்கிறார்ல ஆண்டவர். ஏன் தெரியுமா, நம்ம இருக்கிற வெளிச்சம் அந்த இருளை போக்க வேண்டும். தேசமெங்கும் இருள், வாலிபருடைய உள்ளங்களில இருள், இல்லங்களில இருள், டீனேஜ் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில இருள் இருக்குது. அந்த இருளை போக்குறவர்களாய் நீங்களும் நானும் வாழும்போது ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆண்டவரே, எங்களை அப்படி ஒளியின் பிள்ளைகளாய் சூரிய வெளிச்சம் போல எங்களை மாற்றும். ஆண்டவரே, தேசத்தில் உள்ள இருள் நீங்குவதற்கு நான் பயன்பட வேண்டும், என் வாழ்வு பயன்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். சோ குட் மார்னிங் அப்படின்னு சொல்லணும்னா பொக்கோட்டோ. நம்ம இதுக்கப்புறம் காலையில இருந்து நம்ம நாளைக்கு காலையில வந்தோம்னா பொக்கோட்டோன்னு சொல்லணும். நாளைக்கு நைட்ல இப்ப நம்ம மீட் பண்ணும்போது லைலா டோன்னு சொல்லணும். சரியா? அந்த லைலா டோ சொல்லும் போது டிலைலாவா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டிலைலா காரிருள், காரிருள் ஆண்டவரே என் லைஃப்ல வரக்கூடாது. இருள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த காரிருள் டிலைலா நேம் ஞாபகத்துக்கு வரட்டும். Over to Merciaka, she will share the second part of relationship with God. நேற்று நம்ம பார்த்த relationship with God, அவர் எப்படி நம்மளை அன்பு வைத்தார் இல்ல, அந்த அன்பு அது எப்படிப்பட்ட அன்பு, மாயம் இல்லாத அன்பு. இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த அன்பை நிறைவேற்றி இல்லையா நம்ம வாழ்க்கையில அந்த அன்பை பூரணப்படுத்தினார். நம்ம அந்த அன்பை ஆண்டு செலுத்தணுங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வித் காட், அவர்ல எப்படி ரிமைன் இன் ஹிம். ஓவர் டு மெர்சிகா, she will take care of the next. Okay, good morning. இந்த காலை வேளையில உங்களோட கூட வேத வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ செல்வன் நான் சொன்னது போல செகண்ட் பார்ட்ல ரிலேஷன்ஷிப் வித் காட், அதை பத்தி இன்னைக்கு நம்ம சில காரியங்கள் பார்க்க போறோம். ரிலேஷன்ஷிப் வித் பிலீவர்ஸ், இதை நம்ம இன்னைக்கு இந்த ஈவினிங் போல நம்ம கற்றுக்கொள்ள போறோம். ஈவினிங் நம்ம when we gathering 10 to 10:40 நம்ம கேதர் பண்றோம். ஸோ அதுல ரிலேஷன்ஷிப் வித் பிலீவர்ஸ் we thought even நம்ம கொஞ்சம் பேர் தான் இப்ப கேதர் ஆயிருக்கிறோம். இன்னும் நிறைய பேர் கேதர் ஆகி இந்த காரியத்தை கற்றுக்கொண்ட ரிலேஷன்ஷிப் வித் பிலீவர்ஸ் இல்ல வித் அதர் ஃபெலோ பீப்புள், ஃபெலோ மென், அவங்க கூட நம்ம எப்படி ஆண்டவருக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம் அப்படின்றத இன்னும் நிறைய பேர் கற்றுக்கொள்ளணுன்ற ஒரு தாட்டோட தான் இந்த நாளை நாங்க இதை ஸ்வாப் பண்ணிருக்கிறோம். ஸோ நவ் we'll learn relationship with God. So the other part we have named it as abide in me or remain in me. கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையா இந்த வெளியில கூட சுவாமி தேவன் எங்களுக்கு இந்த காலை வெளியில சுவாமி உங்களுடைய வேதத்திலிருந்து நாங்கள் காரியங்களை கற்றுக்கொள்ள போறோம். நீர் எங்களுக்கு கத்தாவே எங்களுடைய கண்களை திறந்து வேதத்தின் அதிசயங்களை காணத்தக்கதாக எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, மேம்படுங்க. இயேசுவின் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ ரிமைன் இன் ஹிம். ஓகே, அப்படி இல்லைன்னா அபைட் இன் ஹிம், அவரில் நிலைத்திருங்கள். அதுதான் தமிழ்ல நிலைத்திருங்கள், அதுதான் தமிழ்ல நம்ம பாக்குறோம். ஸோ நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பிறகு கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ ரிலீஜன், இட்ஸ் அ பர்சனல் இல்ல, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் வித் அவர் மேக்கர். அப்படி இல்லைன்னா இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம் தான். ஏன்னா நமக்கு கடவுள் ஒரு டிக்டேட்டரும் இல்ல, நம்ம அவருக்கு ஸ்லேவ் இல்ல. He never wants to call us his slave, he always wants to call us his friend இல்ல. My son, my daughter, that's how he wants to relate with us. So he's such a loving God. He always wants to have நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம கூட என்ஜாய் பண்ணணும், நல்ல ஒரு ஃபெலோஷிப் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் கூட அவர் வைத்துக் கொள்ளணும் தான் ஆதியில இருந்து இல்ல. நம்ம இதுல பார்த்தது போல நம்மளுடைய ஜெனிசிஸ்ல நம்ம வாசிக்கிறது போல கார்டன் ஆஃப் ஈடன்ல இருந்தே அவர் நம்ம கூட நல்ல ஒரு ஃபெலோஷிப் வச்சுக்கணும், அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவர் நம்ம படைச்சாரு இல்ல. அது மாத்திரம் இல்ல, அவரை துதிப்பதற்கும் நம்ம படைச்சாங்க. ஆனா நம்ம கூட நல்ல ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல வரணும் அப்படின்றதுக்காக தான் ஆண்டவர் நம்ம செய்யறாங்க, நம்ம ஹியூமன் பீயிங்ஸ நம்ம படைக்கிறாங்கல்ல. ஜெனசிஸ் சாப்டர் 3 verse 8 நம்ம வாசிச்சோம்னா அங்க we can see how he longed to have fellowship with
the creation he had made. இல்ல நம்மள வந்து நம்ம கிட்ட எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்றது அவருடைய இதா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்படுறாருல. அது மாத்திரம் இல்ல, ஜீசஸ் நம்ம நியூ டெஸ்ட்மெண்ட்லயும் பாக்குறோம் God shows his 12 disciples. இல்ல எதுக்காக அப்படின்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? Why he chose the 12 disciples? யாராவது ஒருத்தர் மியூட் ஓபன் பண்ணிட்டு சொல்ல முடியுமா? The reason why he chose 12 disciples. அவர் விட்டுட்டு போனதை கண்டினியூ பண்றது. ஓகே, விட்டுட்டு போனதை கண்டினியூ பண்றதுக்கு. ஓகே, நம்ம மார்க் சாப்டர் 3 verse 14ல நம்ம வாசிச்சோம்னா அங்க எனக்கு blank out இருக்கு. I wanted you to I want to just test whether anyone can tell it. It's Mark chapter 3 verse 14. It says that யாரா வாசிக்கிறீங்களா? எதுக்காக அவர் வந்து the 12 disciples first, of course அவர் விட்டுட்டு போன பணியை செய்வதற்கு, but first and foremost வந்து எதற்காகன்றது Mark chapter 3 verse 14 வாசிக்கலாமா யாராவது? அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக. ஓகே, சோ அடுத்தது பிரசங்கம். First was he wanted to be with him. அவங்க தம்ம கூட இருக்கணும். You know, that's the kind of fellowship he really wanted to have. So அதுதான் அவருடைய deepest longing ஆகவே இருந்துச்சுல. So அப்படிப்பட்ட relationship he wants to enjoy with us even today. இல்ல மனுஷங்களா நம்ம கிட்ட ஏன் கூட என் பிள்ளை டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாளா? இல்ல நம்ம எவ்வளவு நேரங்களுக்கு மற்ற காரியங்களுக்கு ஸ்பெண்ட் பண்றோம், என் பிள்ளை என் கூட உட்காந்து கொஞ்ச நேரம் பேச மாட்டாளா, நான் பேசுறது கேட்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு துடிப்பு அவருக்கு எப்பவுமே இருந்துட்டே இருக்குல்ல. பட் த்ரூ அவுட் தி ஹிஸ்டரி அவர் கிரியேட் பண்ண தன் கைகளின் கிரியைகள் என்ன பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கோம்? we tend to move away from God. அவரோட தூரமா நம்ம போயிட்டே இருக்கிறோம். அவர் ரொம்ப நேசிச்ச இஸ்ரவேல் மக்கள் ரொம்ப ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம்ல. சோ அப்படி அந்த மக்கள் அவரை விட்டு தூரம் போகும்போது அவரோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா he was angry with them. நம்ம இந்த 12 ஸ்மால் ப்ராஃபட்டிக்கல் புக்ஸ் நம்ம வாசிக்கும் போது எப்படி ஆண்டவர் அந்த மக்கள் மேல கோவப்பட்டாங்க, நம்ம மத்த ப்ராஃபட்டிக்கல் புக்ஸ் வாசிக்கும் போதும் we can see how God was angry with these people. Sometimes he was upset over them going away from him. அப்புறம் sometimes he punished them. இல்ல ஏன் அப்படின்னா அவங்க மேல உள்ள கோவத்தினால வெறுப்புனால இல்ல, he want them to come back to him, just to bring back his people to him. So அதுக்காக என்ன செஞ்சாங்கன்னா God punish them, இல்ல சிட்சித்தார் அப்படின்றத நம்ம பாக்குறோம்ல. சில இடத்துல God நம்மளையும் சில நேரங்கள் சிட்சிக்கிறார். ஏன் அப்படின்னா he wants to இல்ல அன்பின் கயிற்றுனால திருப்பி எடுத்துக்கொள்வதற்கு. அது ஒரு வெறுப்பினால இல்ல, it is due to his love. இல்ல அந்த அன்பினாலதான் அது என்ன பண்றாங்கன்னா he wants to take us back to himself. இல்ல சோ நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் he's a jealous God அப்படின்னு சொல்லி பாக்குறோம்ல. அவருடைய பிள்ளைங்களை வேற யார்கிட்டயும் போயிடக்கூடாதுன்ற ஒரு தாட் அவருக்கு எப்பவுமே இருந்துச்சு. he's a jealous Godனே வந்து நம்ம Exodus 34 verse 14ல நம்ம வாசிக்கிறோம்ல. சோ அவருடைய கரத்தின் கிரியைகள், அவருடைய பிள்ளைங்க மத்த கடவுள்களுக்கு பின்னால போகும்போது அவருக்கு எப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. he really feels jealous when we go behind the other gods. So that's why the greatest commandment நமக்கு கொடுத்திருக்காங்க. Matthew chapter 22 verse 37 லயும் வசனம் இருக்கு. Luke chapter 10 verse 27ல நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், love the Lord with all your heart, with all your might, with all your strength. அவருடைய முழு இதயத்தோட நம்ம அவரை நேசிக்கணும்ன்றதுதான் அவருடைய வாஞ்சியாக்கள். அதுவே the greatest commandment-ஆவே மாத்திட்டாங்க. இல்ல பல நேரங்கள்ல இந்த கிரேட்டஸ்ட் கமாண்ட்மெண்ட்டை நிறைவேற்றுவதற்கு நம்ம தவறி போயிடுறோம். அப்படி இல்லைன்னா நமக்கு நேரம் இல்லைன்ட்டு we set different priorities. இல்ல and we push this priority of spending time with him at the back. So greatest commandment கொடுத்துட்டாங்க, love the Lord with all your heart அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம்ல. So when we love மத்த ஏன் இது greatest commandment-ஆ கொடுத்துட்டாங்க அப்படின்னா when we love him first, then நம்ம மத்த எல்லா கமாண்ட்மெண்ட்ஸையும் நம்ம ஈஸியா என்ன செஞ்சிருவோம், we will follow. கமாண்ட்மெண்ட்ஸ்னா நீ இது செய்யலன்னா உன்னை அடிச்சிருவேன், உன்னை கொன்றுவேன் அப்படி இல்ல. it's when automatically நம்ம என்ன சொல்றோம், அன்பு அவர் when we love him more and more, we will not have any other gods, we will respect our parents. இல்ல நம்ம வந்து அது 10 கட்டளைகளுக்கு மேல இன்னும் மத்த கட்டளைகளும் இருக்கு. நம்ம அது எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிருவோம், ஆட்டோமேட்டிக்கலா we will do it. இல்ல so out of love for God, not out of
ஃபியர் ஃபார் காட் இல்ல. ஸோ அதுக்கு தான் அந்த கிரேட்டஸ்ட் கமாண்ட்மெண்ட்டா லவ் யுவர் லார்ட் யுவர் காட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கல்ல. there are different kinds of இல்ல நம்ம எப்படிலாம் அந்த ஆண்டவர்கிட்ட அவர் நம்மளை நேசிக்கிறாங்கல்ல, நம்ம பார்த்தோம் எவ்வளவு நம்மளை நேசிக்கிறாங்கன்னு நம்ம நேத்து பார்த்தோம். அப்படிப்பட்ட நேசிக்கிற தேவன் கிட்ட நம்ம என்ன மாதிரி எல்லாம் ரிலேஷன்ஷிப் நம்ம வச்சிருக்கோம். can you just name few of the relationship நம்ம இங்க எப்பவுமே நம்ம பார்த்துட்டோம் டைம்ல, அதனால ஜஸ்ட் ரஷ் இல்ல. ஒரு அப்பாவும் ஒரு பிள்ளையாக ஒரு we are having a relationship with God இல்ல. as a vine and a branch நம்ம ரிலேஷன்ஷிப். வேற என்னெல்லாம் இருக்கு? as a creator இல்ல, he is a creator and we are the creations. அதுக்கப்புறம் the shepherd and the sheep ஆக ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. he is a potter and we are the clay இல்ல. அதுக்கப்புறம் அவர் ஒரு bridegroom இல்ல, மணவாளன் நம்ம மணவாட்டிகள். ஓகே. and as a lover நம்ம அவர் மணவாளனாக வர போறாங்க, நம்ம மணவாட்டிகளாக நம்ம ரெட்ல ஒன் சைட் லவ் நேத்து பார்த்தோம்ல, ஒன் சைட் லவ் ஆக இருக்கிற லவர் இல்ல. he is a lover. அவர் அன்பு எல்லாம் நம்ம மேல பொழியணும்னு நினைக்கிறாங்க. but we are going little by little away from him இல்ல. so அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ல different kinds of relationship இல்ல நம்ம we are able to enjoy. நம்ம என்னதுனால நம்ம நமக்கு எப்படி ரிலேஷன்ஷிப் வேணுமோ அதை நம்ம தெரிந்தெடுத்து அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை we can enjoy with him. that's the goodness of the Lord we serve. நம்ம நேசிக்கிற அந்த ஆண்டவர்கிட்ட என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் உனக்கு வேணுமோ, எது நீ மிஸ் பண்றியோ அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம அவர்கிட்ட நம்ம என்ன செய்யலாம், we can enjoy it இல்ல. as a friend you know, whatever you want to call him you can call him இல்ல. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை என்ஜாய் பண்ணணும்ன்றது அவருடைய வாஞ்சையா இருக்குது இல்ல. சோ இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது we are seeing a particular relationship. It is the vine and the branch. நமக்கு தெரிஞ்ச ஒரு பகுதி தான். we see this in John. நம்ம பைபிள்ல திருப்பி வச்சுக்கலாம். John chapter 15 verses 1 to 15 இல்ல. இதுல வந்து there are many ways இல்ல. இதுல ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு திராட்சை செடியாகவும் கொடியாகவும் நம்ம வந்து கொடிகளாகவும் இருக்கிறோம்ல. அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் யோவான் 7வது ஜான்ல நம்ம பாக்குறோம் 7 I am sayings of God Jesus இல்ல. I am the way இல்ல, I am the என்ன 7 காரியங்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க, நமக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அதுல ஃபர்ஸ்ட் I am the bread. John 6 verse 35 to 48 நம்ம பார்ப்போம். I am the he is a daily food இல்ல நமக்கு. so அது மட்டும் இல்ல, I am the light ன்றது செகண்ட் பார்க்கிறோம்ல. he is a daily light in our life. John 8 அதிகாரம் 12ஆம் வசனம், அப்புறம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல I am the light அப்படின்றது நம்ம அந்த ஜான்ல நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது I am the gate. அவரே நமக்கு வழியாக இருக்கிறாங்கல்ல, கேட்டாக இருக்கிறாங்க, நம்மளுடைய பாதைகளுக்கு திறந்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறாங்க. சோ அடைப்பட்ட காரியங்களுக்கு அவரே he is a way இல்ல. 10 verse 7ல நம்ம பார்க்கிறோம் I am the good shepherd. அவர் நம்மளை அவருடைய நல்ல மேய்ப்பராக நமக்கு இருக்கிறாங்கல்ல. 10 verse 11 to 14ல நம்ம அதை பார்க்கிறோம். I am the resurrection and life. அவரே resurrection and life ஆக நம்ம வாழ்க்கையில இருக்கிறாங்கல்ல. நம்மளை உயிர்ப்பிக்கிற தேவனாக, நம்ம செத்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கிற தேவனாக நம்மளுடைய லைஃப்ல அவங்க இருக்கிறாங்க. John 11 verse 25 நம்ம பார்க்கிறோம். அப்புறம் the 6th I am saying என்னன்னா I am the way, the truth and the life. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு 14 அதிகாரம் 6வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். கடைசி the last I am saying தான் I am the true vine அப்படின்றத 15வது அதிகாரம் 1ல இருந்து 15வது வசனத்து வரைக்கும் நம்ம வாசிக்கலாம்ல. சோ நம்ம இன்னைக்கு இந்த காலை வேளையில ஆண்டவரை நம்ம ட்ரூ வைனாக எப்படி வைத்துக் கொள்ளலாம் அப்படின்றத நம்ம காரியங்களை நம்ம பார்க்க போறோம். சோ நம்ம காஸ்பல்ஸ் தெரியும், 4 காஸ்பல் இருக்குல்ல, மேத்யூ, மார்க், லூக் அண்ட் ஜான் இருக்கு. சோ இது 4மே வந்து were written to 4 different kinds of people, sets of people இல்ல. சோ மேத்யூ wrote to Jews இல்ல, ஜூயிஷ் பீப்புள். அவருடைய ஆடியன்ஸ் யாருன்னா ஜூயிஷ் பீப்புள். மார்க்கோட ஆடியன்ஸ் யாரு? ரோமன்ஸ். லூக்கோடைய ஆடியன்ஸ் யாருன்னா கிரீக்கா இருந்தாங்க. ஜானுடைய ஆடியன்ஸ் யாருன்னா the world. அவர் the whole worldக்குமே என்ன செய்யறாங்க, அவங்க எழுதுறாங்க. சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் that always the Israelites were compared to the vineyard. பைபிள்ல நம்ம பழைய ஏற்பாடுல நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் எப்பொழுதும் வந்து ஒரு திராட்சை தோட்டத்திற்கு ஒப்பிட்டு இஸ்ரவேல் மக்கள் நிறைய இடத்துல பேசுறாங்க. ஒலிவ மரத்துக்கு ஒப்பா பேசுறாங்கல்ல. சோ இந்த இடத்துல வந்து நம்ம Psalm 80 verse 18ல கூட பார்க்கலாம் how he considers Israel as vineyard. அப்புறம் நம்ம ஐசாயா சாப்டர் 5 verse 1 to 17ல எப்படி ஒரு விஞ்ஞாட அவர் பாதுகாத்துக் கொள்கிறாங்க அப்படிலாம் நம்ம பார்க்கலாம். எரேமியா 2 அதிகாரம் 21வது வசனம்
எசேக்கியல் 17 verse 5 to 10 இந்த எல்லா இடத்துலயும் வந்து எப்படி ஒரு விஞ்ஞானாக வந்து இஸ்ரவேல் மக்களை வந்து ஆண்டவர் பாதிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பட் எல்லா இடத்துலயும் சொல்றாங்க, நான் உன்னை இப்படி எல்லாம் பார்த்தேன், உன்னை சுத்தி வேலி அடிச்சேன், கல்லெல்லாம் பொறுக்கி போட்டேன், I did so many things for you, but ஆனா நீ என்ன செஞ்ச, you gave bad fruits அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட சொல்றாங்க இல்ல. இந்த இடத்துல ஒரு கார்டனராக ஆண்டவர் என்ன செய்யறாங்க, ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாங்கல்ல, you are only giving bad fruits அப்படின்றது அவர் இந்த இடத்துல ஒரு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது நம்ம அவரை வந்து நமக்கு நம்ம எதிர்பார்ப்புக்கு நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையை நம்ம இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல. So he was so disappointed இல்ல, அப்படி ஒரு ஃபீலிங் இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். சோ இந்த இடத்துல God ஜான் சாப்டர் 15ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா he calls God the son as the vineyard. I am the true vine Jesus சொல்றாங்க, and my father is the gardener இல்ல. இங்க God the father வந்து ஒரு gardener-ஆக இருக்காங்க. சோ gardener என்ன பண்றாங்க, ரெண்டு காரியம் இந்த இடத்துல பண்றாங்கல்ல. God the father என்ன பண்றாங்க, ஃப்ரூட்டே இல்லாத கிளைகள் என்ன செஞ்சாங்க, கட் பண்ணி போடுறாங்க. Two things he does, he cuts and he prunes. It says ஃப்ரூட்டே குடுக்கலன்னா அவர் அந்த பிரான்ச்சஸை கட் பண்ணி போடுறாங்க. அப்படி இல்லைன்னா லெஸ் ஃப்ரூட் கொடுத்துச்சுன்னா he prunes it இல்ல, so that it will give more fruit இல்ல. So the gardener, God the father ரெண்டு காரியம் பண்றாங்க பாக்குறோம்ல. So he cuts and he prunes. When he cuts now no fruit கொடுக்கும்போது, less fruit கொடுக்கும்போது he prunes it so that we can give more fruit இல்ல. So இந்த ஒரு காரியத்தை as a gardener நம்ம பாக்குறோம்ல. So how to நம்ம அவருக்குள்ள நம்ம எப்படி நிலைத்திருப்பது, how can we remain in him அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, before we remain in him we need to fix in him இல்ல. அவர் கூட நம்ம வந்து ஒட்டாம இருந்தா நம்ம எப்படி அவருக்குள்ள நம்ம ரிமைன் பண்ண முடியும்? It's not possible. First step is we need to fix with the vine. Only then we will be able to remain in him, and then the other things can be done. When we take Romans chapter 11 verse 17 to 24, யாராவது வாசிக்கலாமா? Romans chapter 11 verse 17 to 20 மட்டும் வாசிங்க. அங்க வந்து ரொம்ப ஒரு நம்ம சயின்ஸ்ல எல்லாம் நம்ம படிச்சிட்டு போல. சோ அப்படி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். Can somebody read Romans chapter 11 verse 17 to 20? போதும். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க, காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு, ஒலிவ மரத்தின் வேர்க்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால், நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்லுகிறாயே, நல்லது. அவிசுவாசத்தினாலே அவை முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய், மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. ஓகே, நம்ம வந்து காட்டு ஒலிவ மரமா தான் இருந்தோம். ஆனா God the Father என்ன பண்றாங்க, நம்மள கட் பண்ணி he's fixing us with the main branch கூட நம்மள ஃபிக்ஸ் பண்றாங்கல. So what is this fixing அப்படினா, the day we received the salvation இல்ல, ஆண்டவரே எனக்கு நீங்க வேணும் சுவாமின்னு சொல்லி நம்மள அவர் சொந்த ரட்சகரா நம்ம ஏற்றுக்கொண்ட அந்த நாள்ல நம்ம காட்டு ஒலிவ மரம், we are not fit, we are unfit to get fixed with our Lord இல்ல. ஆனா வந்து என்ன பண்றாங்க, ஆண்டவர் நம்மள அந்த பகுதி நீங்க என்ன நல்லா வாசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். நம்ம எங்கேயோ இருந்தோம், பட் ஆண்டவர் எடுத்து வந்து நம்மள என்ன செய்யணும், ஒட்டி வைக்கிறாங்க. So that day, the day we received this salvation, the first day that we received salvation is a lifelong process நம்ம பார்க்கிறோம். But the day, first day when we received the Lord as our personal savior, அந்த நாள் என்ன பண்றாங்கன்னா தன்னோடு கூட அவர் என்ன செய்யற நம்மள ஒட்டி கொள்கிறாங்க. How graciously he did it அப்படின்றத நம்ம அந்த ரோமர் 11 அதிகாரத்துல நம்ம பின்னாடி நம்ம வாசிக்கலாம்ல. சோ அதுக்கு எதனால நம்மள ஒட்டி வச்சாங்கன்னா, he wants us to remain in him, to abide in him. So அதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்ய முடியும், we can abide in him. So first is a fixing part, second is the remaining part or abiding part. So தமிழ்ல நம்ம சொன்னா நிலைத்திருக்கிறது பகுதி. அதுக்கப்புறம் தான் நமக்கு வருது எதுக்காக அப்படின்னு சொல்லி, why we need to remain in him அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில காரியங்கள் பார்க்கலாம். So first is to bear fruit, much fruit அப்படின்னு சொல்லி, not fruit மட்டும் இல்ல. So less fruit கொடுத்தோம்னா அது கட் பண்ணி he prunes it சொல்லி நம்ம பார்க்கிறோம்ல. So what was the ultimate goal, கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம ultimate goal என்ன அப்படின்னா, நம்ம என்ன செய்யணும், மிகுந்த கனி கொடுக்கணும் அப்படின்றது ஆண்டவருடைய சித்தமாக இருக்குதுல்ல. So first thing, why we need to abide in him அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, so that we can bear much fruit. So நம்ம ரெண்டு kind of fruit நம்ம வேதத்துல பார்க்கிறோம்.
ஒன்னு நம்ம கலாத்தியர் 5 Galatians chapter 5 verse 22 to 23 we see the fruit of the spirit நம்ம என்ன செய்வோம் பாக்குறோம். நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால fruit of the spirit, love, joy, peace, patience, kindness, goodness, faith, gentleness and self control. இந்த ஒரு 9 கனியை நம்ம என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையில கொடுக்கணும் அப்படின்றது ஆண்டவருடைய சித்தமா இருக்குது. ரெண்டாவது விதமான கனி என்ன அப்படின்னு சொன்னா சோல்ஸ்ல அவருக்காக நம்ம விட்னஸிங் லைஃப் மூலமாக நம்ம பெறுகிற ஆத்மாக்கள், ஆத்மா என்ற கனி. இல்ல 2 கனியும் நம்ம வாழ்க்கையில வேணும். we need 2 kinds of fruit in our life. the fruit of the spirit நம்ம வாழ்க்கையில வேணும், ஆத்மா என்ற கனியை நம்ம வாழ்க்கையில நம்ம கொடுக்கணும்ல. so first thing why we need to remain in him அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எதுக்காக இந்த ரிலேஷன்ஷிப் as vine and branch நமக்கு வேணும் அப்படின்னா we need to bear much fruit. இல்ல ஆண்டவர் எப்ப நம்ம வாசிக்கிறது போல அந்த அவர் வந்து கனியை எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறாங்க. சோ நம்ம வாழ்க்கையில கனியை கொடுக்கல அப்படின்னா நம்ம அவரை அவரை நம்ம ஏமாற்றவர்களா நம்ம மாறிடுறோம்ல. அவருக்கு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்டா அது மாறி போயிடும்ல. ஸோ லெட்ஸ் செக் ourselves, நம்ம எப்படிப்பட்ட கனி நம்ம வாழ்க்கையில நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத. எனக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னால somebody taught me we should make it as a prayer அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆண்டவரே நான் மிகுந்த கனி கொடுக்கிறவளாக மாறணும், இந்த இடத்துல இன்னும் கனி நான் என்ன செய்யறேன், இந்த பர்டிகுலர் கனி there is faith missing in me, there is joy missing in me, இல்ல அந்த நம்ம சொல்லி நம்மளுடைய ஜெபமா மாத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. so when we make it as a prayer, நம்ம I think we have not prayed that we need to bear much fruit அப்படின்றது நம்ம ஜெபமா இருந்தது இல்லைன்னு நினைக்கிறேன். so we can make it a prayer every day. ஆண்டவரே எனக்கு என்ன செய்ய, இன்னும் அன்பை தாங்க சுவாமி, செல்ஃப் கண்ட்ரோல் தாங்க சுவாமி அப்படின்றத நம்ம ஜெபிச்சோமானால் நம்ம இன்னும் நான் நினைக்கிறேன் we can bear much fruit in our life. அது மாத்திரம் இல்ல, ஆத்துமா என்ற கனியும் நமக்கு என்ன செய்யணும், நம்மளுடைய சாட்சியுள்ள வாழ்க்கையின் மூலமாக நம்ம அவருக்கு கொடுக்கணும்ன்றது அவர் எதிர்பார்க்கிறார்ல. சோ நம்ம வெறும் கையா போய் நிற்க கூடாது அப்படின்றத ஆண்டவர் விரும்புறாங்க. ஆத்மாக்களை நம்ம அவரை சந்திக்கும் போது ஆத்மாவோட போகணும் அப்படின்றதுதான் அவருடைய விருப்பமா இருக்குது. இது எப்ப அவரை சந்திக்கும் போது, fruit of the spirit எப்ப, when we are still in this world. So rendu type, when we are still in the world we need to bear much fruit, the fruit of the spirit, and when we go to him he expects the soul, atma என்ற கனியை அவர் எதிர்பார்க்கிற தேவன். So why we need to remain in him, to bear much fruit. so second is our prayers to be answered. அந்த 15வது அதிகாரம் நீங்க திருப்பி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 7வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, if you remain in me and my words remain in you, ask whatever you wish and it will be given. இல்ல நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு நமக்கு பதில் வேணும் அப்படின்னா we need to check ourselves whether we still are fixed or we are still remaining in him அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இல்ல. சோ நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதற்காக we need to have that close relationship with the vine as branches. இல்ல மூன்றாவது காரியம், for God to be glorified. இல்ல நம்ம வந்து நல்ல கனி கொடுக்கும் போது மத்த மக்கள் பார்க்கும்போது சொல்லுவாங்கல்ல, they will witness இல்ல எவ்வளவு what a wonderful person this person is, there is something different in this person அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து சொல்லும் போது யாருடைய நாம glorify பண்ணப்படுது, God's name is being glorified. வசனம் 8 அப்படிதான் சொல்லுது, this is to my father's glory that you bear much fruit, showing yourself to be my disciples. இல்ல சோ அவருடைய ட்ரூ டிசைபிள்ஸ் ஆக நம்ம இருக்கிறோம் அப்படின்றத மத்த மக்கள் சொன்னாங்க தெரியுமா, இவங்களும் அவரோட சேர்ந்தவரோ அப்படின்னு சொல்லிட்டுல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் they told. ஆண்டவருடைய அந்த குரூசிபிகேஷன் கூட்டிட்டு போகும்போது அந்த பீட்டரை பார்க்கும்போது அங்க உள்ள மக்கள் எல்லாம் சொல்றாங்கல்ல, இவரும் அவங்களோட சேர்ந்தவங்களோ, there is something different in them. So அதுதான் நம்ம பாக்குறோம் இங்க இல்ல, God to be glorified and so that others will tell that we are his disciples அப்படின்றதுக்காக we need to remain in him. அப்புறம் for our confidence இல்ல 1 யோவான் 2:28 நம்ம நீங்க இதை எடுத்து வச்சுக்கோங்க, நீங்க எழுதி வச்சுக்கோங்க, later you can just meditate on those things. 1 யோவான்ல 2:28 for our confidence we need to remain in him அப்படின்னு வசனம் போட்டுருக்கு. அடுத்தது so that we do not sin. இல்ல நம்ம நிறைய நேரத்துல விழுந்து போறோம் பாவத்துல, நம்ம ஏதோ சின்ன பாவத்துல நம்ம விழுந்து போறோம்ல, நம்ம விழுந்து போகாம இருக்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு நம்ம அவருக்குள்ள நம்ம ரிமைன் பண்ணி நிலைத்திருக்கிறோம் அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கணும்ல. so if we are doing some sin repeatedly we need to check our relationship with our Lord, how it is. நம்ம பிரேக் பண்ற சூழ்நிலை இருக்கிறோமா,
ஆர் நல்லா ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அவருக்குள்ள ரிமைன் பண்ணி இருக்கிறோமான்றது நம்ம செக் பண்ணி பார்க்கணும். யோவான் 8:31 சொல்லிருக்கு, only then we will be true disciples. நம்ம அவருடைய சீஷத்துவத்தை பத்தி, டிசைபிள்ஷிப் பத்தி நான் நிறைய பேசிட்டு இருக்கோம், நம்ம கேள்விப்படுறோம், நம்ம மெசேஜ் எல்லாம் நம்ம எடுத்திருப்போம்ல. பட் when we remain in him only we will be called true disciples அப்படின்னு சொல்லிட்டு John 8:31 சொல்லிருக்கு. நம்ம வாசிச்ச அதே பேசேஜ்லயும் வசனம் 8 நம்ம சொல்லியிருக்குதுல, for others to see our progress. தமிழ்ல அந்த வசனத்தை யாராவது வாசிக்கிறீங்களா? 1 தீமோத்தி 4:15 இல்ல, 1 தீமோத்தி 4:15. others should see that we are progressing in him. வாசிக்கலாமா தமிழ்ல preferably? 1 தீமோத்தி 4:15. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. தேறுகிறது இல்ல, தேடுகிறது என்ன வாசிங்க? தேறுகிறது. ஓகே, thank you. நம்ம தேறுகிறத மத்தவங்க பார்க்கணும். people should see the progress in our life. இல்ல நம்ம அவரை போல மாறுவது, மிகுந்த கனி கொடுப்பதுதான் நம்மளோட அல்டிமேட் கோலா இருக்குல்ல as Christians. So அது வந்து people should be able to see and witness. So these are the reasons why we need to abide in him and to remain in him. அதுதான் நம்ம பாக்குறோம். சோ ஹவ் இல்ல இப்பெல்லாம் நம்ம இருக்கணும், ரிமைன் பண்ணணும், அவர் கூட இப்படி ஒரு வைன் அண்ட் பிரான்ச்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் நமக்குள்ள இருக்கலாம் அப்படின்றது ஒரு 4 காரியம் நம்ம பார்க்கலாம். சோ எப்படி ஹவ் we can remain in him அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, by doing his will, அவருடைய சித்தத்தை நம்ம செய்வதன் மூலமாக நம்ம என்ன செய்யலாமா? we can know that we are remain in him. we can remain in him. சோ அவருடைய சித்தத்தை நம்ம அறிந்து நம்ம செயல்படும் போது நம்ம என்ன செய்யலாம்? அவருக்குள்ள நம்ம ரிமைன் பண்ணிருப்போம். அந்த ஹவ் அப்படின்றத போர்ஷன் நம்ம 1 யோவான் பகுதியில நம்ம நிறைய பார்க்கலாம். நீங்க உங்க பைபிள்ஸ் 1 யோவான்ல திருப்பி வச்சுக்கோங்க. சோ இந்த 4மே வந்து we can learn from 1 John. I'll just read it for you. 1 John chapter 2 verse 17 says, the world and its desires pass away, but the man who does the will of God lives forever. இல்ல சோ நம்ம எப்படி அவருக்குள்ள நிலைத்திருக்கலாம்னா அவருடைய சித்தத்தை நம்ம செய்யும் போது. So then next நம்ம பார்க்கும்போது by keeping his commandments, அவருடைய கட்டளைகளை நம்ம கை கொள்ளும் போது நம்ம என்ன செய்வோமா? we can remain in him அப்படின்றத நமக்கு தெரியும். It's First John chapter 3 verse 24 says, those who obey his commands live in him. அவருக்குள்ள நம்ம இருப்போமா? And he in them. And this is how we know that he lives in us. We know it is by the Spirit he gives us. So when we keep his commandments, we can remain in him. Then by loving each other, நம்ம இன்னைக்கு ஈவினிங் நம்ம பார்க்க போறோம் how we can love each other. So அதன் மூலமா நமக்கு we can remain in him அப்படின்னு சொல்லிட்டு 1 யோவான் 4:12 நம்ம வாசிக்கிறோம். 1 யோவான் 4:15 by confessing that Jesus is son of God. அவரே son of God அப்படின்றத நம்ம வாயினால கன்ஃபஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும், நம்ம மனசுல நம்ம சொல்லிருப்போம், but we need to confess with our mouth. So when we confess that he is the son of God, then நம்ம வந்து we can remain in our Lord. So in which are the areas we need to remain in him? இல்ல நம்ம எப்படி எதுக்குன்னு பார்த்தோம், இன்னொன்னு how எப்படி நம்ம பார்த்தோம், நம்ம எந்தெந்த ஏரியாஸ்ல இல்ல there will be a point where we can fix ourselves with the wine. எந்தெந்த ஏரியால we can fix, நம்ம பார்த்திருப்போம், நம்ம we can just bring the wine and the branches pictures போட்டு வச்சிருக்கல. So எந்த பாயிண்ட்ல there will be a particular point we can fix to the Lord. எந்தெந்த பாயிண்ட் அப்படின்னா abide in his love. அவருடைய அன்பின் நிமித்தமாக நம்ம அவர் கூட நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கலாம், அவரோட நம்ம ரிமைன் பண்ணலாமா? யோவான் 15:9-10 நம்ம அந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். abide in him with அந்த அன்பின் மூலமாக we can remain in him. 9 and 10 says, as the Father has loved me, so I have loved you. Now remain in my love. அவருடைய அன்பில ரிமைன் பண்ணணும். If you obey my commands, you will remain in my love, just as I have obeyed my Father's command and remain in his love. I have told you this so that my joy may be in you and your joy may be complete. So it says that abide in his love. The second point where we can fix ourselves, abide in faith. விசுவாசத்துல ஆமா he is true branch, true vine, நான் branch அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நம்ம வார்த்தையில விசுவாச வார்த்தையில நம்ம இது எனக்கு நடக்காது, இது நான் மத்தவங்க போல எனக்கு இது நடக்க போறது இல்ல, அப்படி இல்லாத வார்த்தை இல்ல.
விசுவாசமான வார்த்தைகள்ல. So he is my father, he is my true vine, he is everything, he is my everything நம்ம சொல்றோம். அது நம்ம வார்த்தையினால நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாள் அறிக்கையிடணும் இல்ல. ஏதோ இருக்கிறேன் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. Open your mouth and tell it out. Talk words of faith. So that we will know that we are remaining in his love. So நம்ம வந்து we should abide in faith. Acts chapter 14 verse 22. Abide in his kindness. அவருடைய நற்கிரியைகள் நம்ம என்ன செய்யணுமா, நம்ம அவர் கூட நம்ம remain பண்ணணும். We need to fix ourselves. Then abide 8 o'clock ஆயிட்டு. I'm just going to finish, close it. Abide in his calling. 1 கொரிந்தியர் 7:20 அவருடைய அழைப்புல நம்ம என்ன செய்யணுமா, உறுதியாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். Abide in his truth. அவருடைய உண்மை இல்ல நம்ம என்ன செய்யணும், Galatians chapter 2 verse 5 சத்தியத்துல நம்ம நிலைத்திருக்கணும். தமிழ்ல சத்தியத்துல நம்ம நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் போட்டுருக்குது. So abide in his truth. Abide in all that we have learned. 2 தீமோத்தி 3:14. நம்ம சும்மா நிறைய காரியங்கள் காலையில நம்ம கற்றுக்கொள்கிறோம்ல, நம்ம எதுலலாம் நம்ம கற்றுக்கொள்கிறோமோ நம்ம அதுல நம்ம நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஏதோ கேட்டோம் போனோம்னு இல்லாம நம்ம அதுல நிலைத்திருக்கணும்ன்றது அதோட சித்தமாக இருக்கிறது இல்ல. So 2 Timothy chapter 3 verse 14 நம்ம அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கிறோம். So இந்த ஏரியால we can fix ourselves. the notch இருக்கும்ல, how அந்த எப்படி ஒரு பிரான்ச் அந்த வைன்ல ஃபிக்ஸ் ஆயிருக்கு, நம்ம ஃபிக்ஸிங் பாயிண்ட் எதெல்லாம் இருக்கு, ஒருவேளை எந்த ஏரியால நம்ம இன்னும் வீக்கா இருக்கிறோம்ன்றது நம்ம லவ்லையா, நம்ம அவர் மேல வச்சிருக்க விசுவாசத்தை ஒருவேளை நம்ம தளர்ந்து போயிட்டே இருக்கிறோமோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா, இல்ல நற்கிரியை கைண்ட்னஸ்ல நம்ம ஒருவேளை நம்ம குறைவா இருக்கிறோமோ, அவர் அனைத்து அழைப்புல நம்ம ஒருவேளை நம்ம கொஞ்சம் அப்படியே வேவரிங்கா இருக்கிறோமோ, நம்ம பிரான்ச் லேசா உடஞ்சுக்கிட்டே இருக்குதோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா, அவருடைய சத்தியத்துல நம்ம நிலைத்திருக்கிறோமா, அவர் சொன்னார் செய்வாரு இல்ல, அந்த சத்தியம் இல்ல, சத்திய வசனம் அவர் சொல்லிட்டார் வசனத்துல, அவர் எனக்கு செய்வாரு இல்ல, அவர் சத்தியத்துல நம்ம என்ன செய்யணும், நிலைத்திருக்கிறவர்களா இருக்கணும். கடைசி சொல்றோம் abide in all that we have learned. நிறைய காரியங்கள் நம்ம கேட்கிறவர்களாகவே இருக்கிறோம்ல, இல்ல நம்ம அது நம்ம செய்கிறவர்களாக நம்ம மாறணும் அப்படின்றது ஆண்டவருடைய திட்டமாக இருக்குது, அவருடைய விருப்பமாக இருக்குது. So 2 Timothy chapter 3 verse 14 நம்ம நிறைய எழுதிலாம் வச்சிருப்போம், ஆண்டவரே நாங்க இந்த காரியத்துல எல்லாம் எங்க வாழ்க்கையில நாங்க என்ன செய்யணும், செயல்படுத்துற சுவாமி எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்மளுடைய அந்த ரைட்டிங் டைரியில கை வச்சு நம்ம ஜெபிக்கலாம் இல்ல. ஓகே, கடைசியில லாஸ்ட் திங் இஸ், ஸோ நம்ம ஒரு காஷனும் கொடுத்துட்டாங்க. நம்ம அப்படி அவரை நம்ம காட்டத்தி மரமா இருந்தோம், நம்மளை கட் பண்ணி கொண்டு வந்து நம்ம மெயின் பிரான்ச் ஆகி அவருக்குள்ள மெயின் வைன் ஆகி அவருக்குள்ள நம்மள என்ன செஞ்சுட்டாங்க, பிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலேயும் நான் என்ன செய்யல, கனி கொடுக்கல, அவருக்குள்ள நம்ம ரிமைன் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஜான் 15 verse 6 நம்ம பாக்குறோம். ஜான் chapter 15 verse 6 பாக்குறோம், like a branch that is cut and thrown away. அவரை என்ன செய்வாரு, டைம் கொடுத்துட்டே இருப்பாரு இல்ல, இந்த இனியாவது நல்ல கனி கொடுப்பாரு, இன்னும் 1 வருஷம் போகட்டும், இன்னும் 2 வருஷம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாட்கள் ஆண்டவர் கொடுக்குறாங்க. நம்ம அந்த நாட்கள்லயும் நம்ம மிகுந்த கனி கொடுக்கல அப்படின்னா, the gardener cuts the branch and he throws away. இல்ல ரொம்ப பேத்தட்டிக்கான ஒரு சிச்சுவேஷனா மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு வரக்கூடாது சுவாமி. நான் உங்களுக்குள்ள நல்ல ஒரு கனி கொடுக்கிற ஒரு மரமாக இருக்கணும். நீங்க அந்த ரோஸ் செடியெல்லாம் பார்த்துருப்பீங்களா தெரியல, உங்க வீட்டுல ரோஸ் செடி வளர்த்துருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் போய் செக் பண்ணி பாருங்களேன். அதுல 1 or 2 branches எப்படி இருக்கும்னா ரொம்ப அப்படியே செழிப்பா வளர்ந்துருக்கும், ஆனா அதுல பூவே பூக்காது. அதே ஒரே பிரான்ச் தான், மத்த பிரான்சஸ் எல்லாம் இருக்கும், அதுல குட்டி குட்டி பிரான்சஸ் எல்லாம் இருக்கும், அதுல நல்லா பூத்திருக்கும். ஆனா ஒரு சில இது நல்ல செழிப்பா இருக்கும், ஆனா வந்து அது பூ கொடுத்துருக்காது. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த வந்து அதுல 7 இலை இருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்களேன். ஆக்சுவலி only 5 leaves தான் இருக்கணும் ஒரு ரோஸ் செடியில. ஒவ்வொரு அந்த சின்ன சின்ன கிளைகள்லயும் 5 இலை இருந்துச்சுன்னா அது நல்லா பூக்கும். அது 7 இலை இருந்துச்சுன்னா அது பூக்கவே பூக்காது. அது நல்லா சும்மா அழகா ஷோக்காக அது வளர்ந்துரும். இன்னொன்னு என்ன பண்ணணும், இட் டேக்ஸ் த ஃபுட் இல்ல, மத்த நரிஷ்மெண்ட்ஸ் எல்லாமே அது எடுத்துக்கிடுது இல்ல. ரொம்ப பேத்தட்டிக் சிச்சுவேஷன் இருக்கும். அதனால என்ன செய்வாங்கன்னா, நம்ம ரோஸ் செடி வளர்க்கும் போது we need to cut that branch which has 7 leaves. அது we have to throw it out. அப்பதான் மத்த செடிக்குமே நல்லா வளரும் இல்ல. we should not become a stumbling block for the other people நம்மளோட லைஃப்ல. So like a branch that is cut and thrown இல்ல, நம்ம வந்து அப்படி அந்த ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு போயிடக்கூடாது இல்ல. 2 யோவான் 1:9 சொல்லுது, God is அவர் நமக்குள்ள கடைசி வசனத்தை நம்ம வாசிச்சு முடிச்சிடலாமா. 2 யோவான் 1:9 வசனம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுவே நமக்கு அந்த ஒரு சிச்சுவேஷன் எனக்கு வந்துடக்கூடாது சுவாமி அப்படின்றத நம்ம அதுல நம்ம தெளிவாக இருக்கணும். 2 யோவான் 1:9 வசனம் எப்படி சொல்லுது, anyone who anyone who runs ahead does not continue the teaching of Christ,
does not have God. Whoever continues in teaching as both the Father and the Son. If anyone, okay, I think I've mistaken the verse. No, only one kada. Second John. Okay, so our actually வசனத்தை தப்பா எழுதிருக்கேன், சாரி. இல்ல அக்கா கரெக்ட் தான்க்கா. ஓகே, ஒன்னு யோவான் தமிழ்ல வாசிமா அது. செகண்ட் ஜான் 1:9 தான் நினைக்கிறேன். ரெண்டு யோவான் கிறிஸ்துவின் உபதேசத்திலே வாசி. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிறவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனும் பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஓகே, சோ ஆண்டவர் நமக்கு we need to okay இன்னும் ஒரு நேரம் வாசிக்கிறீங்க because என்ன இங்கிலீஷ் பைபிள்ல வச்சிருக்கேன். can you just read it again? okay. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஓகே, சோ கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. அவர் தேவனை உடையவனே அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம we don't belong to God அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஒதுக்கி வச்சுட்டாங்க. அந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாதுல்ல. so we need to check ourselves, am I remaining in the Lord அப்படின்றது ட்ரூ வைனோட நம்ம பிரான்ச் ஒட்டி இருக்கிறதா, எந்தெந்த பகுதி இன்னும் வீக்கா இருக்குது அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், நம்ம we need to check ourselves. நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஓகே, நம்ம யாராவது ஒருவர் நம்மளுடைய மியூட் ஓபன் பண்ணி we can pray. ஆண்டவரே, நான் உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் பத்தி பார்த்து நீங்க எவ்வளவு என்ன நேசிக்கிறீங்க தெரியும் சுவாமி. அதனாலதான் காட்டத்தி மரமாக இருந்த என்ன செஞ்சீங்க, கட் பண்ணி கொண்டு வந்து என்ன பண்ணீங்க, என்ன உங்க கூட சேர்த்துக்கிட்டீங்க சுவாமி. ஆனா ஆண்டவரே, என்கிட்ட நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட காலையில நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. நான் பல நேரங்கள்ல நான் உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துட்டேன் சுவாமி. நிறைய நேரத்துல நான் பேட் ஃப்ரூட்ஸ் என் வாழ்க்கையில நான் கொடுத்துட்டேன் சுவாமி. என்னை மன்னிங்க, என்னை இது செய்ய இன்னும் கத்தாவே. லார்ட், I give myself so that you can தேவையில்லாத branches கட் பண்ணி போட்டு Lord prune me so that I can give much fruit in my life. இந்த ரெண்டு விதமான அந்த உலகத்துல வாழும் போதும் நான் கனி கொடுக்கணும், நான் உண்மை வந்து முகமுகமா தரிசிக்கிற அன்னைக்கும் சுவாமி கைகளை நிறைய ஆத்துமாக்களோட நான் வரணும். அப்பா, எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி யாராவது ஒருவர் ஜெபிக்கலாமா? எனி ஒன் ஆஃப் யூ மியூட் ஓபன் பண்ணி ஜெபிக்கலாம். Any one of you? அன்பின் பரலோக பிதாவே, நல்ல வேளைக்காக உங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்திருப்பதற்கு இந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் ஆண்டவரே ஒரு விஷயம் நாங்கள் பரிசோதனை செய்து பார்ப்பதற்கு இந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எங்களை சரி செய்து கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே, மணவாளனாகிய உண்மை நாங்கள் எங்கள் முழு மனதோடு நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் உண்மையில் உள்ள அன்பில் நாங்கள் நிலைத்திருக்க ஆண்டவரே, இந்த உலக பிரகாரமான எல்லா ஐடல்ஸையும் நாங்கள் விலக்கி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறதில் நாங்கள் ஓட உதவி செய்யும் அப்பா. நீர் திராட்சை செடி, நாங்கள் கொடிகள். ஆண்டவரே, நாங்கள் உண்மையில் படர்ந்து நாங்கள் நிலைத்திருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. எப்பொழுதும் நாங்கள் ஒரு காட்டத்தி மரம் என்பதை நாங்கள் நினைவு கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. ஆண்டவரே, கிறிஸ்துவின் உபதேசத்தை விட்டு நாங்கள் விலகாதபடி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாங்கள் பொறுமையோடு ஓட தேவையான கிருபைகள் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நாங்கள் வெறும் கையாய் ஒரு நாளும் உண்மை வந்து சந்திக்காதபடி ஆண்டவரே, அந்த நாளை நினைத்து நாங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண நீர் எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. நீர் எங்களுக்கு தந்திர கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு இவைகள் பகிரப்பட்டாலும் ஆண்டவரே, இவைகள் இந்த சத்தியத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி வருகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மணவாளனாகிய உண்மை எப்பொழுதும் நாங்கள் நினைவுக்குள்ள உதவி செய்யும். கட்டளைகளையும் பிரமாணங்களின்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ உதவி செய்யும் கர்த்தாவே. எல்லாவற்றுமே கருத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. பேசினாக்காக நீர் மறைத்து வெளிப்பட்டதுக்காக முன்னாடி செலுத்துகிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். ரட்சகராக இயேசு கிறிஸ்து மூலமாக தாழ்மையோடு கெஞ்சி உங்கள் ஜெபத்தை எடுக்கலாம் பரமபிதாவே, ஆமென். தேங்க்யூ. நம்ம தொடர்ந்து ஒரு நிமிஷம் கூட இருப்போம். நம்ம மத்தியில இப்போ இருக்கிற அக்காவுடைய தங்கச்சி சிஸ்டர் ரூபன் அண்ட் டெய்ஸி இருக்காங்க. அவங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி இன்னைக்கு.